வணக்கம். என்னோட நேம் சுஜிதா ஜானவி. எனக்கு இப்போ ஒரு விஷயம் இதுவரைக்கும் நான் இத பத்திலாம் பேசினதில்ல. எனக்கு இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் பேசணும்னு தோணுது. என்ன அப்டின்னா, அ இது வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிறது நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து இல்ல அப்படிங்கிறதுனே. அ மிஸ் வைஷ்ணவி அக்கா, ஜூலி அக்கா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சாட்டை அண்ணா, நெறைய பேர் வந்து திமுக ஓட சேர்ந்துக்கிட்டு, நம்ம டிவிக்கு பத்தி நெறைய பேசுறாங்க. அவங்க எல்லாம் பேசும்போது ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? "ஐயோ! நீங்க பாவம்" அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. கட்ஸ் இருக்கான்னு பேசுறாங்க. எவ்வளவோ பேசுறாங்க. என்னவோ பேசிட்டு போங்க. இது ஜனநாயக நாடு. நாங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறத நாங்க தான் டிசைட் பண்ண போறோம். அத பத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் உள்ள உறுத்துது. 75 ஆண்டு பவள விழா கொண்டாடிய ஒரு கட்சி, அதுவும் நம்ம தமிழ் மாநிலத்தில முதலமைச்சரா இருந்து தமிழ வளர்த்த ஒரு கட்சி. எல்லாத்துலேயும் அனுபவமும் சரி, ஆ அதுக்கப்புறமேட்டுக்கு புதிய விஷயங்களையும் சரி, நெறைய விஷயத்துல அப்டேட்டா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஏன் இந்த மாதிரி வைஷ்ணவி, அப்புறம் ஜூலி, அப்புறம் யாரெல்லாம் டிவிகே பத்தி தப்பு தப்பா சொல்றாங்களோ, அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள பின்னாடியே ஏன் போகுது? நீங்க செஞ்ச நல்லத நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா நாங்க இருக்கோம்னு சொல்லுங்க. அத விட்டுட்டு பிரச்சாரத்துக்கு அனுமதி தர மாட்டேங்கிறீங்க. மேல கைய காட்டக்கூடாதுங்கிறீங்க. இது வேனுக்கு மேல ஏறினா தப்புன்னுலாம் சொல்றீங்க. எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அதே மாதிரி நீங்களும் அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஏத்துக்கிறீங்களா? ஏன் அத நீங்க மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்க கை காமிச்சுட்டு வந்தா மட்டும் தப்பில்ல. ஆனா நாங்க கைய காமிச்சா 4 பேர் அங்க இறந்துருவாங்க. எந்த நியாயம்? அப்ப ஜூலி அக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. ஐயோ! ஜூலி வந்து பார்த்தீங்கன்னா, நீ எங்க நிக்கிறேன்னு சொல்லு. அங்க தான் நான் வப்பேன். நான் அங்க தான் நிப்பேன், ஜெயிப்பேன். சரிம்மா, நீ நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நீ எதுத்தாப்படி வந்து நின்னா கூட எங்க அண்ணன், ஹாய் தங்கச்சின்னு சொல்லி கையெடுத்துட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா, இதை நாங்க உங்க கட்சிக்காரங்கள பார்த்து இதே மாதிரி பேசிட்டு, அவங்க முன்னாடி போய் நின்னா, அதே மனிதாபிமானத்தோட ஒரு சகோதர எண்ணத்தோட அவங்க அமைதியா பார்ப்பாங்களா? கொலை காண்டுல இருப்பாங்க. இவ தான் பேசினவள வச்சு செய்யணும்னு நெனைப்பாங்க. இது எலெக்ஷனுக்கான நேரம். பரபரப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, இந்த காமெடி பீஸ்லாம் கொஞ்சம் ஓரமா இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? திருப்பி திருப்பி வந்து ஒரு இன்ஸ்டால ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்தோனே, நம்ம வைரல் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜூலி அக்கா பண்ற அட்ராசிட்டிலாம் தாங்க முடியல. யாராவது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அன்ஃபாலோ பண்ணிடுங்க அவங்கள. இல்லையா, என்ன பேசணுமோ பேசிடுங்க. தேங்க் யூ.